ஓம் சாந்தி 10/12/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, பிக்கெஸ்ட் எனர்ஜி இன் த வேர்ல்ட். யாரிடம் ஆன்மீக எனர்ஜி இருக்கின்றதோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும். வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் முழு உலகத்திற்கும் பல உதவிகளை செய்ய முடியும் மற்றும் சுயஸ்திதியை ஆடாமல் அசையாமல் நிலையாக வைத்து கொள்ள முடியும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லை என்றால் மனம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது முதல் நமக்குள் ஞானத்தின் சக்தி, யோகத்தின் சக்தி, தூய்மையின் சக்தி, சிரேஷ்டமான தாரணையின் சக்தி, இவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தாரணை செய்ய வேண்டும் மற்றும் நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். சேவையின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும். புண்ணிய காரியங்கள் மூலமாகவும் சக்தி கிடைக்கின்றது. ஞானத்தை நாம் சிந்திக்கும் பொழுது சிந்தனைகள் நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. தூய்மையின் பலம் நம்மிடம் இருக்கின்றது. யோக பலம் மிகவும் பிரபலமானதாகும். இந்த அனைத்து விதிமுறைகள் மூலமாக நமக்குள் சக்திகளை முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் மற்றும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த உலகம் முடிவுக்கு வரும்பொழுது நாலாபுரமும் வெற்றி முரசு கொட்டும். ஐயோ ஐயோ என்ற கூக்குரல்கள் கேட்கும். அச்சமயத்தில் நம்முடைய மனோநிலையை ஆடாமல் அசையாமல் நிலையாக வைத்துக்கொண்டு முழு உலகத்திற்கும் சிரேஷ்டமான யோகதானத்தை நாம் கொடுக்க முடியும். ஆகவே பாபா நாம் அனைவருக்கும் ஒரு லட்சியத்தை கொடுக்கின்றார். அது என்னவென்றால், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் நடந்து முடிந்தவுடன் ஒரு நொடியில் புல் ஸ்டாப் வையுங்கள் என்று கூறுகின்றார். ஒருபொழுதும் கேள்விக்குறியை வைக்காதீர்கள். யாரிடம் நாடகத்தை பற்றிய சிரேஷ்டமான ஞானம் புத்தியில் இருக்கின்றதோ அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கின்றதோ. கல்பத்திற்கு முன்பும் இப்படிதான் நடந்திருக்கின்றது என்று. என்ன நடந்து முடிந்ததோ அவைதான் திரும்பவும் நடக்கும். என்ன நடக்கின்றதோ இது சத்தியமாகும். இதை மாற்ற முடியாது. அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பை துல்லியமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மாக்கள் யஜ்யத்தினுடைய சூழ்நிலை மற்றும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய மனோநிலை மேலும் கீழுமாக மாறக்கூடாது. நம்முடைய ஸ்திதி அங்கதனை போன்று நிரந்தரமாக உயர்வாக இருக்க வேண்டும். நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் இவ்வளவு நாள் ஞானத்தில் இருக்கின்றார்கள், இவர்கள் கூட இப்படி இருக்கின்றார்களே என்று நாம் நினைக்கக்கூடாது. கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அவை அனைத்தும் திரும்பவும் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கின்றது. நத்திங் நியூ. எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருந்து சாட்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். ஞான சிந்தனை மிகவும் நல்ல முறையில் நாம் செய்ய வேண்டும். எந்த விஷயங்கள் நம் முன்னால் வந்தாலும் அதில் கேள்விக்குறிகள் இருக்கக்கூடாது. ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். யார் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ அவர்களை பற்றிய ஆழமான ரகசியங்களை பாபா கூறியிருக்கின்றார். அது என்னவென்றால், இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு 5 தத்துவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார்கள். அதாவது கட்டளையை பிறப்பிப்பார்கள். 5 தத்துவங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கும். 5 தத்துவங்களை பார்த்து ஸ்டாப், அதாவது அமைதியாகிவிடு என்று கூறினால் 5 தத்துவங்கள் அமைதியாகிவிடும். ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் எழும்பொழுது 5 தத்துவங்கள் அனைத்தையும் அழிக்க துவங்கிவிடும். எதுவுமே மிஞ்சாது. அச்சமயத்தில் நாம் சிரேஷ்டமான சோமானில் நிலைத்திருந்து 5 தத்துவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும், அமைதியாகிவிடு என்று. ஆகவே ஆன்மீக சக்தி மிகவும் நமக்கு அவசியமாகும். ஒருபொழுதும் உங்களுடைய எண்ணத்தை வீணாக்காதீர்கள். வீணான எண்ணங்களை உருவாக்கி, எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நேரத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் வைரத்திற்கு சமமானதாகும். நாம் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுதுதான் நம்முடைய பேச்சை 5 தத்துவங்கள் கேட்கும். அமைதியாக இரு என்று நாம் கட்டளை பிறப்பித்தோம் என்றால் இயற்கை அமைதியாகிவிடும், புயலும் குளிர்ச்சியாகிவிடும். கண்டிப்பாக 5 தத்துவங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் சிறிது நேரம் ஸ்டாப், அமைதியாகிவிடு என்று நாம் கட்டளையிட்டோம் என்றால் அமைதியாகிவிடும்.
இது மிக உயர்ந்த சேவையாகும். இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். அதற்கான அபியாசத்தை இப்பொழுது முதல் துவக்குவோம். அதற்காக இன்று 3 நாளும் 2 சோமானில் நிலைத்திருப்போம். நான் ஆத்மா, தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன். 5 தத்துவங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன். தூய்மையின் கடலான பாபா பரந்தாமத்தில் பிரகாசமான ஜோதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. என்னிடமிருந்து நாலாபுரமும் தூய்மையின் கிரணங்கள் 5 தத்துவங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. வாயுமண்டலம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது. தூய்மையின் கிரணங்களை 5 தத்துவங்கள் ரிசீவ் செய்து கொள்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். உங்களுக்கு முன்னால் பூமி உருண்டை இருக்கின்றது, அதற்கு சகாஷ் கொடுக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். சில நேரம் கடலில் இருக்கின்ற நீரிற்கு சகாஷ் கொடுங்கள். அப்பொழுது 5 தத்துவங்கள் சத்துவப்பிரதானமாக மாறிவிடும். உங்களுடைய கட்டளை ஏற்று நடக்கும். ஏனென்றால் நெருப்பு மற்றும் நீரின் மூலமாக மிகப்பெரிய விநாசம் ஏற்படும். இப்பொழுது முதல் நாம் சகாஷ் கொடுத்தோம் என்றால் மற்றும் ஒரு நொடியில் அனைத்து விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மனோநிலையை சீராக வைத்து கொண்டோம் என்றால் 5 தத்துவங்கள் நம்முடைய பேச்சை கேட்கும். இயற்கையின் தலைவன் 5 தத்துவங்களுக்கு நான் எஜமானனாக இருக்கின்றேன் என்ற சோமானில் நிலையாக நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி.